இசிஆர் மற்றும் ஓஎம்ஆர் சாலைகளில் சம்பவம் செய்ய தயாராகும் போலீசார். நடுங்க வைக்கும் வேட்டை விரைவில் இருக்கிறது என்று ஊடகத்தினருக்கு போலீசாரோட பேசும்போது ஒரு சில தகவல் வெளியாகிறது. போலீசாருக்கு நீங்க ரகசிய தகவல் சொல்லணும்னா நீங்க என்ன செய்யணும்? யாரெல்லாம் கஞ்சா பயன்படுத்துகிறார்கள், போதைக்கு யாரெல்லாம் அடிமையாக இருக்கிறார்கள், யாரெல்லாம் விற்று பணம் பார்க்கிறார்கள், போலீஸுக்கும் இதில் தொடர்பு இருந்தால் உயரதிகாரிகளை நீங்கள் எவ்வாறு தொடர்பு கொண்டு தகவல் சொல்வது, உங்களுடைய ரகசியங்கள் காக்கப்படுமா, இதெல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம். முதல்ல நேற்று நடந்த அதிரடி சம்பவம் உங்களுக்கு தெரியும். அதாவது பொத்தேரி என்ற இடத்துல தாம்பரம் போலீஸ் கமிஷனர் லிமிட்ல நேற்று ஒரு சம்பவம் அரங்கேறியது. அதாவது திபுதிபுவென 1000 போலீசார் உள்ளே நுழைந்தார்கள். இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாம்பரம் போலீஸ் கமிஷனர் இவர் இருக்கார் இல்லையா, இவருடைய பெயர் அபின் தினேஷ் மொதக். இவர் வெளிநாட்டு உளவு பிரிவு ராலியும் பணி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சக போலீஸ் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. அதனால உளவு தகவலில் மிகவும் கவனத்தோடு இருப்பார். அதே போல போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், தொடர்பான ஆசாமிகளை அரெஸ்ட் செய்ய வேண்டும் என உளவு சேகரித்தார். அந்த உளவின் அடிப்படையில் உத்தரவு போட்டார். யாருக்கு அப்படின்னா, அடிஷனல் கமிஷனர் கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி அவர்களுக்கு. கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி அவர்களுடைய மேற்பார்வையில் 3 துணை ஆணையர்கள் களத்தில் குதித்தார்கள். யார் அவர்கள்? பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன், தாம்பரம் துணை ஆணையர் பவன், டிராபிக் துணை ஆணையர் சமை, 3 பேரும் களத்தில் குதித்தார்கள். அப்படி களத்தில் குதித்து 500 வீடுகளில் திபுதிபு என புகுந்து சுமார் 1000 போலீசார் சோதனை நடத்தினார்கள். கஞ்சா, சாக்லேட்டுகள், இதர போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தார்கள். மாணவர்களையும் பிடித்தார்கள், ரவுடிகளையும் பிடித்தார்கள். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். இந்த அதிரடி ஆபரேஷனில் முன்களத்தில் நின்ற துணை ஆணையர் டெப்யூட்டி கமிஷனர் பள்ளிக்கரணையின் திரு கார்த்திகேயன் அவர்களிடம் கேட்டோம். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நிறைய பேர் வீடு வாடகைக்கு தருபவர்கள் உஷாராக இருக்க வேண்டும், மாணவர்கள் படிக்கத்தான் வராங்க, ஒரு சில பேருக்கு தவறான சவகாசம் ஏற்பட்டு போதைப் பொருளுக்கு அடிமையாகி விடுகின்றனர். அதனால் நீங்கள் யாருக்கு வீடு வாடகை கொடுத்தாலும் முதலில் யாருக்கு வீட்டை வாடகைக்கு தருகிறீர்களோ அவர்களுடைய அடையாள அட்டையை கேட்க வேண்டும். 2 வாரத்திற்கு ஒரு முறையாவது உங்களுடைய வீட்டு பகுதிக்கு நீங்கள் சென்று பார்க்க வேண்டும், தேவையில்லாத நடமாட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயே நீங்கள் உளவாளிகளை வைத்திருக்க வேண்டும். உளவாளிகள்லாம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு சில தவறான காரியங்கள் நடக்குது, போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க, வேற ஏதோ பயன்பாட்டிற்கு உங்களுடைய வீட்டை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு உளவு சொல்ல அங்கே ஆட்களை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே போலீஸுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இதுதான் வீட்டு ஓனர்களுடைய கடமை. உங்களுடைய வீட்டின் பெயரும் கெட்டு போகாது. சரி, ஏதோ தவறு நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு, நீங்க போலீஸுக்கு ரகசிய சொல்வது எப்படி என்று திரு கார்த்திகேயன் அவர்களிடம் கேள்வியை முன்வைத்தோம். அவர் என்ன சொல்றாரு? 4 வழிகள் இருக்கின்றன. வழி 1, முதல்ல உங்க போன் எடுங்க, எமர்ஜென்சி நம்பரான 100க்கு போன் போட்டீங்கன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு போகும். 7 நிமிடத்தில் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள், அதாவது ரோந்து வாகனம் உங்களிடம் வந்துவிடும், அங்கே நடவடிக்கை எடுக்கப்படும். இது 1. 2வது, காவல், அதாவது போலீஸினுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் போகலாம். தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டில் போட்டிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு போகும். அங்கே போய் நீங்கள் இமெயிலில் படித்தவர்களாக இருந்தால் அழகாக நீங்கள் எழுதி உங்களுடைய புகாரை சமர்ப்பித்து விடலாம். 3வது, காவல் நிலையத்திற்கு நேராக நீங்கள் போய் புகார் அளிக்கலாம். ஆனால் உங்களில் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும், ஒருவேளை ஒரு சில கருப்பு ஆடுகள் அங்கே இருந்துட்டா, கஞ்சா விற்பவர்களோடு அவர்களும் தொடர்பில் இருந்தால், நாம நம்பி போய் சொன்னால் நம்மளுடைய தகவல்களை வெளியிட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தார், நேரடியாக நீங்கள் உயர் அதிகாரியை தொடர்பு கொள்ளலாம். இசிஆர் ஓஎம்ஆர் சாலையை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரி திரு கார்த்திகேயன் அவர்கள் துணை ஆணையராக இருக்கிறார், பள்ளிக்கரணை பகுதி. நேரடியாக நீங்கள் இவரை தொடர்பு கொள்ளலாம். அவருடைய போன் நம்பரை அவரே கொடுத்திருக்கார். ஊடகத்தினர் தொடர்பு கொண்ட போது 9498151610 9498151610
ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா இதை குறித்து வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த வீடியோ தந்தியோட யூடியூப்ல இருக்கும், அங்கே போய் நீங்கள் மீண்டும் இந்த வீடியோவை பார்த்து இந்த நம்பருக்கு தகவல் சொல்லலாம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், சார் நான் தகவல் சொல்கிறேன், என்னுடைய தகவல்கள் கசியுமா என்றால் கசியாது. நீங்கள் 100க்கு டயல் பண்ணாலும் இல்லை வேற யாருக்காவது போலீஸில் தகவல் சொன்னாலும் உங்களுடைய முழு தகவல்களை அதாவது யார் புகார் கொடுக்குறீங்களோ, யார் உளவு சொல்கிறீங்களோ அவர்களுக்கு உங்களுடைய தகவல்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனினும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒருவேளை சொல்லிட்டாங்கன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி உடனே உயர் அதிகாரி டெப்யூட்டி கமிஷனர் துணை ஆணையர் திரு கார்த்திகேயன் அவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டால் உங்களுடைய ரகசியம் காக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை இவர் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி, போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களை சுற்றி வளைக்க தயாராகும் போலீசார் எப்படி பொத்தேரியில் மிகப்பெரிய ஆபரேஷன் சுமார் 1000 போலீசார் களத்தில் குதித்தார்களோ, விரைவில் வேட்டை ஈசிஆர் சாலையிலும் OMR சாலையிலும் போதை வேட்டை ஆரம்பிக்கும் என்று போலீசார் தகவல் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் சார்பாக போலீசாருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். சில நேரங்களில் நாங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் தகவல் சொல்ல அஞ்சுவதே ஒருவேளை போலீஸுக்கும் அங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள சாதாரண போலீஸுக்கும் அங்கே உள்ள போதை ஆசாமிகளுக்கும் தொடர்பு இருக்குமா, நாங்கள் தகவல் சொன்னால் எங்களை வந்து தாக்கி விடுவார்களா, இப்படிலாம் நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். அதனால் போதைப் பொருள் விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் நீங்கள் காவல்துறையில் யாராவது காவல் நிலையத்தில் இருப்பவர்கள் அவர்களோடு தொடர்பு வைத்து கொண்டிருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுங்கள், பாரபட்சம் பார்க்காதீர்கள், கருப்பு ஆடுகளை கலைந்து விடுங்கள் என்று பொதுமக்கள் உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.